வணக்கம் நேயர்களே. இதுவரையில் 40,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கின்றார்கள். 60% மேலான கட்டடங்கள் அடியோடு தகர்க்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் மொட்டையடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறுமிகள் தொற்று நோய்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குடிநீர் வசதி, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த நிலைமைகளும் அங்கு இல்லை. பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய காசா மக்களுடைய நிலை தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். காசாவில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இப்போது அது அதிகப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது. இதனால் காசாவில் வாழ்கின்ற பாலஸ்தீனிய மக்கள் பெரும் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். நேற்றைய நாள் தரவுப்படி 40,005 பேர் காசாவில் இறந்திருக்கின்றார்கள். இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காசா சுகாதார அமைச்சகம் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த மக்களில் அதிகமானவர்கள் பெண்கள், குழந்தைகள். அது தவிர செயற்கைக்கோள் நுண்ணறிவு படத்தின் அடிப்படையில், செயற்கைக்கோள் படம் பிடித்ததன் அடிப்படையில் 60% மேலான கட்டடங்கள் அழிந்து போயிருக்கின்றன. இந்த நிலைமை தொடர்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கான உணவுகள், உடைகள், வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விடயங்கள், சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எதுவுமே அங்கு இல்லாத காரணத்தினால் மக்கள் மிகவும் அல்லல் படுகின்றார்கள். ரஃபா எல்லையில் மிகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கின்றது. ரஃபா எல்லை மூடப்பட்டதால் வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற உணவுப் பொருட்களோ நிவாரணப் பொருட்களோ எதுவும் காசா மக்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. இந்த நிலை நீடித்து கொண்டிருந்தால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இறக்கக்கூடிய பெரும் துயர் ஒன்று ஏற்படும். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 40,000 மக்கள் என்பது காசாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 1.7% என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போனால் மக்களினுடைய நிலை அந்த பரிதாபம் என்றாகிவிடும். அதற்குள் இஸ்ரேலினுடைய இந்த போரை நிறுத்த வேண்டும். இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற காசா மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியோடு நாங்கள் இணைக்கக்கூடிய மற்றொரு செய்தியாக, காசாவில் உள்ள பெண்கள் மொட்டை அடிக்கப்படுகிறார்கள். எதற்காக என்றால், அங்கு இருக்கக்கூடிய பெண் வைத்தியர் ஒருவர் அது தொடர்பான விடயங்களை சொல்லியிருக்கின்றார். காசாவில் தலை இழுப்பதற்கு ஒரு சீப்பு கூட வாங்க முடியாத நிலை காணப்படுகிறது. அதனால் வைத்தியர்களின் பரிந்துரைப்படி நீளமான கூந்தல் உள்ளவர்கள், நிறைய தலைமையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக மொட்டை வலிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். தலையில் வைப்பதற்கு எண்ணெய் இல்லை, இழுப்பதற்கு சீப்பு இல்லை, தலையில் குளிப்பதற்கு ஷன்பு இல்லை, உடலில் தேய்த்து குளிக்க சவர்க்காரம் இல்லை, பல்லு திட்ட பேஸ்ட் இல்லை, ஒரு விதமான உதவிகளும் இல்லாமல் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காசா மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் காசா சுகாதார அமைச்சகம் இந்த விடயங்களை வெளியில் சொல்கிறது. உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில், சுகாதார அமைச்சினுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் இவர்களுக்கான உதவிகளை அவர்கள் வழங்கி இவர்களை காப்பாற்ற வேண்டும், காசா மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் காசா சுகாதார மையத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், ஹமாஸ் படையை முற்றாக நாங்கள் ஒழிக்காமல் இந்த போரை நிறுத்த மாட்டோம் என்று கங்கணம் கட்டி போரை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு ஏற்றாற்போல் சக நாடுகள் நாங்கள் சொல்வது இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள், ஈராக் உட்பட சில மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகள். அதிலும் அண்மையில் கொல்லப்பட்ட ஹமாஸினுடைய பயங்கரவாத அல்லது ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவராக அறியப்படுகின்ற இஸ்மாயிலுடைய கொலை தொடர்பாகவும் இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், எந்த வேளையிலும் இஸ்ரேலை தாக்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் ஈரான் என்ற நிலையிலும் ஈரான் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து லெபனானில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்று பலரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இவர்களெல்லாம் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதேபோல் செங்கடல் பிரச்சனை மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. உலக வர்த்தகத்தில் 40%க்கும் அதிகமான பொருளாதாரத்தை கொண்டமைந்த கப்பல்கள், பொருட்களை கொண்டு செல்கின்ற கப்பல்கள் செங்கடல் வழியாகத்தான் பயணிக்கின்றன. அந்த செங்கடலிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய பிரச்சனைகள், தாக்குதல்கள் காரணமாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் சென்று வருவதனால் அதை தாக்குகின்ற நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சில இஸ்லாமிய குழுக்கள். இந்த நடவடிக்கைகளினால் அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா உட்பட்ட நாடுகளும்
இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள், போர்க்குழுக்கள் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான போர் மிக விரைவில் ஏற்படும் என்பதற்கான ஆர்வமாகவே எல்லாம் பார்க்கப்படுகின்றது. இவ்வளவு மக்களை கொன்று குவித்தும் இஸ்ரேலினுடைய கோபம் இன்னும் தணியவில்லை என்பதற்கான சரியான காரணம் என்ன என்பதுதான் இப்பொழுது வரைக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. போர் ஆரம்பித்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாக ஹமாஸ் படைகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து பலரை சரமாரியாக கொன்று பணைய கைதிகளாக பலரை பிடித்து வந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் இஸ்ரேல் இந்த இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது என்பது உலகத்திற்கே வெளிச்சமான விடயம். அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் தரை வழியாக, விமான வழியாக, கடல் வழியாக வென்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடல் வழியாக என்று நாங்கள் சொல்லுகின்ற காரணம் என்னென்றால், நாங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவான அல்லது இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் கடலில் பயணிக்கின்ற பொழுது அதை தாக்குகின்ற நடவடிக்கைகளை இஸ்லாமிய குழுக்கள் மேற்கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட காரணம். மற்றபடி வான்வழியாக பல தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்களையும் இஸ்ரேல் காசா மீது தொடுத்து வருகிறது. தரை வழியாகவும் பல முன்னேற்றங்களையும் அடைந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ரஃபா எல்லை ஒன்றுதான் இப்பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரு இறுதி ஆயுதமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ரஃபா எல்லை வழியே தான் காசா மக்கள் வெளியேறுவதற்கும் இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற உதவிகள், வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு இருந்த ஒரே ஒரு பாதை ரஃபா எல்லை தான். அந்த எல்லையும் கைப்பற்றப்பட்டு மூடப்பட்டுள்ளமையானது பிற நாட்டு உதவிகள் காசா மக்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான காரணிகளாக அமைந்திருக்கின்றன. எனவே இந்த செய்தியோடு தான் நாங்கள் உங்களோடு இணைந்திருந்தோம். இந்த காசாவினுடைய நிலைமை இப்படியே மோசமடைத்து கொண்டு சென்றால் அல்லது மோசமாகி கொண்டு சென்றால் காசாவில் உள்ள மக்களில் இப்பொழுது 1.7% மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.